சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்நேரத்துல செல்வி என்ன அந்த பக்கம் போறா? ஓ, பாலு. ஆமா, உத்தம புத்திரன். இவனுக்கு பால் இல்லைன்னா தூக்கமே வராது. ஒருவேளை அந்த வீணா போனவன் தமிழ் பிறந்த நாளைக்கு ஏதாவது திட்டம் போட்டானா? அந்த திட்டத்தை முறியடிக்கணும்னா அவன் கும்பகர்ணனுக்கு தம்பிதான். நல்லா தூங்கி இருப்பான். ஆனா அந்த குட்டி குழுக்கட்டைய நம்பவே முடியாது. ஏதாவது எடக்கு முடக்கா பண்ணும். என்ன பண்ணலாம்? சுந்தரி பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் இவ யமகாதகனாச்சே. நாமளும் ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? அடடடே, இது கூட நல்லா இருக்கே. ஒன்னு, ரெண்டு போதுமா? ஒருவேளை எந்திரிச்சிட்டானா? போட என்ன ரெண்டு, இது மூணு. அப்பப்பப்பா, இந்த வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் தீரவே மாட்டேங்குது. எம்பிட்டு தண்ணி குடிச்சாலும் குடிச்ச மாட்டுக்க இல்ல. ஆமா, நீ தூங்க போலியா? இந்த பாலை கார்த்திக் குடுத்துட்டு தூங்க போணும். சரி சரி, நேரங்காலத்தோட போய் தூங்கு. நான் போய் தூங்குறேன். கார்த்திக். ஆமா, என்ன பாலா? என்னப்பா, கைவலி எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. மாத்திரை போட்டியா? போட்டேன். சரி, இந்த பாலை குடி. அம்மா, அது அப்படி வைமா, கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா குடிக்கிறேன். இது என்னடா? தமிழுக்கு நாளைக்கு பர்த்டே. நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு சொல்லிருக்கா. அப்படியா சொன்ன? ஆமாமா, அதுவும் 12 மணிக்கு விஷ் பண்ணணுமா. வந்து சொல்லிட்டு போயிருக்கா. எப்படிமா சும்மா விடுறது? என்னடா சின்ன கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்க? மா, அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குமா. அது தமிழுக்கு ரொம்ப பிடிக்கும். குடு, நான் என்னன்னு காட்டுறேன். பாத்துடா, கை வலிக்க போகுது. சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன். எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குடா. தமிழுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். நாய்க்குட்டியை வீட்ல வளர்க்க சுந்தரி ஒத்துக்க மாட்டா. மா,
தமிழுக்கு நாய்க்குட்டி பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா? அவளுக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? தமிழுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, என்ன சாப்பிடுவா, இப்படி தமிழை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்டா ஓம் பொண்ணுன்னு சொல்லாம இருக்க? எவ்ளோ பாசம் வச்சிருக்க, அவளை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா அவளை ஓம் பொண்ணுன்னு சொல்ல முடியலையே. அது நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. மா, தமிழ் என் பொண்ணு தானேம்மா. அதை சொல்ல முடியலன்னாலும் அவ கூடயாவது இருக்கேன்ல. எனக்கு இது போதும். நான் சந்தோஷமா இருக்கேன். என்னை பத்தி நீ கவலைப்படாத, சரியா? என்னமோ போ. சரி, நீ இந்த பாலை குடி. நான் gift பேக் பண்றேன். என்ன? ம். மெதுவா மெதுவா மெதுவா. அவ்வளவுதான். சரி, நீ முதல்ல பாலை குடி. பால் எடுத்து குடிடா, போ. ம். ஐயோ. அதுக்குதான் அப்பவே குடிக்க சொன்னேன். நீ ஆரட்டும் சொல்லி இப்ப பாரு பால் கீழே கொட்டிடுச்சு. சரி இரு, நான் போய் வேற பால் எடுத்துட்டு வரேன். அம்மா 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 விடுமா, பரவாயில்ல விடு. நான் நல்லா சாப்பிட்டேன், பால்லாம் வேண்டாம். சரி, நீ இந்த கிளாஸ குடு. குடு. இரு, நான் வந்து க்ளீன் பண்றேன். என்ன? நீ ஒண்ணும் பண்ணாத, உட்காரு. ம், ம். தமிழ், இந்த பர்த்டேல இருந்து எப்பவும் நீ என் கூடவே இருக்கணும். அந்த மாதிரி இந்த பர்த்டேவை நான் உனக்காக செலிப்ரேட் பண்ணுவேன். இந்த அம்மாவை பாரு, எனக்கு ஹாப்பி பர்த்டேவே சொல்லல. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், போ. ஐயே, நான் சொல்லக்கூடாது. எனக்கு தான் அம்மா சொல்லணும். ஆனா அம்மா தான் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நானே போய் எனக்கு நாளைக்கு பர்த்டேன்னு சொல்லிடலாமா? ஆஹா, வேணாம் வேணாம். மாஸ்டர் தான் முதல்ல விஷ் பண்ணணும்.